எல்லாருக்கும் வணக்கம். எத்தனையோ போராட்டங்கள நான் வந்து கண்டிருக்கிறேன். எத்தனையோ ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன், போராட்டம் கண்டிக்கிறேன். ஆனா, இன்னைக்கு என்கிட்ட ஒரு புகார் ஒண்ணு வந்தது. அ அந்த புகார கேட்டா எனக்கு வந்து என்னன்னா, சமீபத்தில ஒரு வடிவேலுடைய படம் ஒண்ணு வரும். அங்கங்க ஓடுவாரு. ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன், கிலீஸ் ஸ்டேஷன் ஓடுவாரு. "எடத்த காணோம், எடத்த காணோம். சாரி கிணத்த காணோம், கிணத்த காணோம்னு" சொல்லிட்டு. அப்படி கிணத்த காணோம், கிணத்த காணோம்ன்ற நிலைமை இப்ப யாருக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்தில ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த ஒரு குடும்பம். அவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒதுக்கிய இடத்த காணோம், இடத்த காணோம்னு வந்து இன்னைக்கு ஒரு புகார் ஒண்ணு வந்தது. அத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. அதாவது என்னன்னா, மேட்டுப்பாளையம் பெட்ரோல் பங்க் ஏத்த மாரி ஒரு அரசு பள்ளி ஒண்ணு இருக்கும். அந்த அரசு பள்ளி எல்லாரும் பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த அரசு பள்ளி வந்து அந்த அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி இடம் வந்து தெய்வநாயக கவுண்டர் அப்படின்ற பேர் கொண்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய இடம். அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவருடைய சொத்து. இந்த சொத்த அரசு பள்ளி கட்டுவதற்காக வந்து அரசாங்கம் கையகப்படுத்துது. அந்த கையகப்படுத்தும்போது, இந்த அரசாங்கம் கையகப்படுத்தின தொகையுடைய அமௌண்ட் இதுதான் அந்த ஃபார்மு. அ அ ரூ. 669.30. இன்னைக்கு பல கோடி ரூபா மதிப்புள்ள அந்த சொத்து ரூ. 669.30க்கு புதுச்சேரி அரசாங்கம் அன்னைக்கு கையகப்படுத்துறாங்க. இதை எதிர்த்து அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து இவங்க ஒதுக்குன தொகை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்த்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 105/2 105/2 என்ற ஒரு சர்வே நம்பர்ல இவருக்கு ஒரு 5000 சதுரடி இடத்த அரசாங்கம் கொடுக்குது. இந்த இடம் இல்லாம அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 105/2 வந்து ஒரு காட்டு மோட்டான ஒரு பகுதி. அப்ப வந்து அது வாய்க்கா செம்மண் கூடாரத்துல வந்து மெயின் ரோட்டு இடத்த எடுத்துக்கின்னு இதை வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்தோட நம்பர் வந்து 105/2. இதுல வந்து 84வது பிளாட்ட வந்து அவருக்கு ஒப்படைக்கிறாங்க. 84வது நம்பர் கொண்ட இடத்த வந்து அவருக்கு ஒப்படைக்கிறாங்க. இந்த இடத்த வந்து அவரும் வந்து அவங்க தாத்தா காலம் முடிஞ்சிடுது. அதுக்கு அடுத்தது அவங்க அம்மா வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. கொஞ்சம் அதிக வந்து படிப்பு கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் கிடையாது. புள்ளைங்க எல்லாம் வளர்ந்து வராங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வசந்தின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. ரவின்னு ஒரு புள்ள, நாகலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. முனியன், ஆனந்து, சுரேஷ் இந்த 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் அது. இந்த 6 பேர் பேத்திகளும் சின்ன சின்ன குழந்தைகளா இருந்ததுனால இவங்களால வந்து இந்த சொத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு முடியல. அரசாங்க அலுவலகத்துக்கு போறதுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப அந்த பிள்ளைங்க வளர்ந்து இருந்து போயிட்டு அந்த இடத்த போய் பார்க்கும்போது மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் பேர்ல அந்த இடத்துல அரசுடைய பூங்காவா அந்த இடத்த உருவாக்கி இருக்கிறாங்க. ஐயோ! என்னடா இது பூங்காவா இருக்குது. நாங்க வந்து சின்ன வயசுல இங்க மரம் நட்டுக்கிறோம், செடி நட்டுக்கிறோம் அப்டின்லாம் அவங்க சொல்றாங்க. என்ன பூங்காவா இருக்குதுன்னு போய் கேட்க போனா, உங்களுக்கு எல்லாம் இடம் நாங்க மாற்று இடம் குடுத்துட்டோம்ன்றாங்க. மாற்று இடம் எங்க குடுத்தீங்கன்னு கேட்டாக்கா, 83ஆம் நம்பர் குடுத்துறாங்க, 82ஆம் நம்பர் குடுக்குறாங்க, 84ஆம் நம்பரை ஏமாத்தி இருக்குது இந்த அரசாங்கம். இல்ல 84ஆம் நம்பரை யாருக்கு குடுத்தீங்க? யாரு தெய்வநாயக அந்த சுதந்திர போராட்ட தியாகி தெய்வநாயக கவுண்டருடைய மகனாவோ, பேரனாவோ யார் பேர்ல அந்த சொத்து இருக்குது? நியாயமா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், தாசில்தாரா இருக்கட்டும், விஓவா இருக்கட்டும், இப்படி ஒரு ஒரு மக்களுக்காக உழைத்த, இந்த மண்ணில சுதந்திரத்திற்காக உழைத்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களோட சொத்து பறிபோகுதுன்னு உங்ககிட்ட வந்து புகார் கொடுத்தா, அந்த புகாரின் மீது முறையான விசாரணை நடத்தி அவங்களோட சொத்தை மீட்டு தர வேண்டியது உங்க கடமையா இல்லையா? இப்ப நாங்க கிணத்த காணோம்னு வடிவேலு சொன்ன மாதிரி நாங்க போய் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கட்டுமா? நீங்க வேணா இந்த அரசாங்கம் வேணா சொல்லுங்க. இப்ப இந்த அரசாங்கம் நேர்மையான ஒரு அரசாங்கமா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு தியாகியோடைய குடும்பத்துக்கு அதுவும் இன்னைக்கும் வந்து அதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு போயிட்டு நீங்க அந்த பள்ளி அங்க இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளையம் பள்ளியுடைய பட்டா நம்பரை போட்டீங்கன்னா இன்னைக்கும் அந்த பட்டா வந்து தெய்வநாயக கவுண்டர் பேர்ல பேசுது. எது இப்ப இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு என்ன? 669 ரூபா 90 காசை நீங்க கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த சொத்தை வாங்க. இன்னைக்கு அந்த சொத்து தெய்வநாயக கவுண்டர்ன்ற ஒரு பேர்ல பேசுது. அவருக்கு ஒதுக்கிய இடத்த ஒண்ணு அவங்க பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க. நீங்க ஒதுக்கின இடத்த அவங்க வாங்கல. நீங்க அரசாங்கத்தின் மூலமா அவங்களுக்கு பட்டுவாடா ஆகல. ஒண்ணு அந்த பணத்தை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பணத்துக்கு நிகரா அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்களா, அந்த இடத்த இன்னைக்கு வந்து வேற இடமாவது கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. சரி அரசாங்கம் தப்பு பண்ணுச்சுன்னா எதையுமே ஆய்வு பண்ணாம இருந்தாலும் அரசாங்கத்துக்கு யாராவது ஒருத்தர் அந்த சொத்தை திருட்டீங்களா? அவங்க தேவநாயக கவுண்டர் பேரை சொல்லி எவன் திருடினா அதையாவது கண்டுபிடிக்கணும்.
இப்ப இந்த இந்த சொத்தை நீங்க வந்து வழங்க வேண்டியது உங்க கடமை தானே. வழங்க வேண்டிய சொத்தை வந்து மதிச்சு திருட்டுத்தனம் பண்ணிட்டு யாராவது ஒருத்தவங்க ஏமாத்தினுக்கிறீங்களான்னு எனக்கு சந்தேகம் வருது. இப்ப நான் வந்து இப்ப இத வந்து விஏஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்றாங்க. தாசில்தார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்டாங்க. கலெக்டர் ஆபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. நான் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிணத்த காணோம்னு வடிவேலு சொன்ன மாதிரி நான் வந்து சுதந்திர போராட்ட தியாகியோட சொத்தை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கணும்னா சொல்லுங்க. விரைவில் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க வந்து காவல் நிலையத்துல கொடுப்போம். அரசாங்கம் தயவு செய்து இது போன்ற அப்பாவிகளை ஏமாற்றும் போக்க அரசு அதிகாரிகள் கைவிட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த செய்தி போகணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்க இதை மனுவாகவும் கொடுப்போம், புகாராகவும் கொடுக்கறதும் இருக்கிறோம். தயவு செய்து விசாரணை நடத்தி இந்த பாதிக்கப்பட்ட இந்த சொத்து மதிப்பு வந்து இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்புக்கு நிகரான ஒரு சொத்தை அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வழங்கணும். அப்படி வழங்குவதற்கான தொடர் போராட்டத்தை நான் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் முன்னணியும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பும் கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.